வரும் 29ஆம் தேதி திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். திமுகவுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டம் வரும் சனிக்கிழமை 10 மணிக்கு காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது மக்களவை மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வருகின்ற மழைக்கால கூட்டத்தொடர் டெல்லியில் நடைபெறும் நிலையில் எம்பிக்களுடைய விஷயங்கள், அதாவது திமுக எம்பிகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப வைக்கிறார்கள். குறிப்பாக எதிர்கட்சிகளுடன் இணைந்து எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை திமுக சார்பில் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளிலுமே எடுக்க இருக்கிறார்கள். அது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. எஸ்ஐஆரில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியாக தமிழகத்தில் எந்தெந்த வாக்காளர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுத்தும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் 1 மாத காலத்திற்குள் எவ்வாறு எஸ்ஐஆர் பங்கனை முடிக்க முடியும், பணிச்சுமை அதிகாரிகள் மன உளைச்சல் ஆளாக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு நடைமுறை சிக்கலும் எஸ்ஐஆர் தொடர்பாக இருக்கிறது என்று திமுக சார்பில் தொடர்ச்சியாக கூறப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக மத்திய அரசிடம் நேரடியாக, அதாவது தொடர்பாக முறையில எம்பிக்கள் மற்றும் கூட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இது குறித்து விரிவாக விவாதிக்கும், எவ்வாறு ஒவ்வொருத்தரும் பேச வேண்டும், நாடாளுமன்றத்தில் எவ்வாறு மக்களை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பேச வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விரிவாக விவாதிக்க இந்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கு அறிவாலயத்தில் அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது.